ஜீவா நகரில் கோடி ரூம் போய் தண்ணி வந்துக்குது சார். மாடு 2 இருக்குது, அது கூட வெளியே புஷ் போக முடியல. ஜனம் கூட யாரும் வெளியே போகல சார். எல்லாம் சாமான் அது அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டுக்குது. வீடு ரொம்பிச்சு சார். யாரும் வந்து முயற்சி பண்ணல. கம்னே இருக்கிறீங்க, எப்படி சார் நாங்கள் எப்படி போய்க்கிறது? நாங்களாம் இல்லாதப்பட்டவங்க சார். இருக்கா கூட பரவாயில்ல, நீங்கள் தான் வந்து எதுனா செஞ்சு கொடுக்கணும் சார். வந்து வாங்க, தயவுசெய்து வந்து பாருங்க. எதுன்னு சார் எதுனா இது பண்ணுங்க. மாடு எல்லாம் பட்டினியாக இருக்குது. எத்தனை மணிக்கு தண்ணி வந்துச்சுங்க? எத்தனை மணிக்கு தண்ணி வந்துச்சு? 12 மணிலேருந்து வந்து நிற்குது சார். நைட்லேருந்து வந்துக்குது. நாங்கள் நான் 3 மணிக்கு ஏன்னு பார்த்தாக்கா வீடெல்லாம் வந்துச்சு சார் தண்ணி. ஏரியினுடைய போடி போகிற இதுல இருந்து ஆரம்பிக்குது. இந்த ஏரியினுடைய வருஷம் இந்த மாதிரி மழை சீசன்ல வந்து ஏரி கொள்ளளவு ஆகும்போது மழைநீர் மொத்தம் வந்து குடியிருப்பு பகுதிகளில் சென்றடைக்குது. இதுக்கான மாற்று வழி வந்து பிடபிள்யூ கலர்னு வந்து 2022 ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதாவது வந்து இப்போதைக்கு வந்து இதை செய்யறேன்னு சொல்லிட்டு இப்படியே காலத்தை காட்டிடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மழை வரும்போது கொள்ளளவு வரும்போது இந்த மாதிரி குடியிருப்பு பகுதியில் சிரமம் அடைஞ்சுதான் இருக்கிறாங்க. இதுக்கு நிரந்தர தீர்வுக்கானால் இங்க இது இன்னொரு இடத்துல வந்து இதே மாதிரி வந்து கோடி இருக்கு. அந்த இடத்துல 60 அடி கால்வாய் இருக்கிறதுனால அந்த கால்வாய் வழியாக தண்ணீர் எடுத்து போனா இந்த நிரந்தர தீர்வு காண முடியும். அதுக்கான முயற்சி வந்து நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா அரசாங்கம் எனக்கான முயற்சிக்கான சப்போர்ட் வந்து செய்ய மாட்டாங்க. என்னுடைய கோரிக்கைன்றதை விட மக்களுடைய கோரிக்கை, மக்கள் வசிக்கிற பகுதி இந்த பாருங்க. இதுல வந்து எப்படி போவாங்க, எப்படி அவங்க வீட்டுக்குள்ள தண்ணி போயிருக்கு, ஸ்கூல் பசங்க போனோம், ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆம்புலன்ஸ் போனோம், ஏதாவது ஒரு வழிக்கு எதனா ஒரு வழி இருக்குங்களா பாருங்க. இந்த இடத்துல நாங்க 41 வருஷமா இருக்கிறோம். நாங்க இது வரைக்கும் இது தண்ணி போறதுக்கு வழி இருக்குது. அது வந்து எல்லாம் வீடு கட்டிடுறதுனால இப்ப வீட்டு மேல போறதுனால எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. நாங்க எங்களுக்கு இது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்து இப்ப வழி இருக்குது. ஆனா அந்த வந்து யாரு கவுன்சிலர் கிட்ட யாரு எலெக்ஷனுக்கு வரும்போதெல்லாம் நாங்க எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்றோம். யாரும் இது வரைக்கும் வந்து ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு எதுவும் செய்யல. வராங்க பாக்குறாங்க. இப்ப வந்து இருக்க லோகு சார் வந்து பாத்துட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் அது எங்களுக்கு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு முடிவு பண்ணி, எல்லாருமே இதுல போக முடியல, வர முடியல, ஒரு பாம்பத்தி அதெல்லாம் வீட்டுக்குள்ள வருது, எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. எங்க மக்கள் பாரு வண்டியில இந்த மாதிரி போறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. வராங்க, பாக்குறாங்க, போறாங்க. அவங்க பட்டுன்னு அவங்களே பாக்குறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு மக்களுக்கான எந்த ஒரு நடவடிக்கை யாருமே செய்யல. நாங்க வந்து இதில் தான் போனோம், இதில் தான் போனோம், எல்லாமே நாங்க எங்க வழி இது. அதுக்காக எந்த ஒரு நடவடிக்கை யாருமே செய்யல. எனக்காக நான் வந்து கோரிக்கையாக கேட்கறேன்.